ஆசிரியர்கள் அப்படின்னா யார்? ஒரு ஏணி வந்து நிப்பாட்டி வைக்கிறோம் சரியா, அந்த ஏணி வந்து அந்த இடத்துல நிற்கும், அதில் நம்ம ஏறி 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 மேலே போயிடுறோம் அப்படியா. உங்களை வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற்றி விடுறவங்க வந்து ஆசிரியர்கள் தான். அவங்க வந்து அதே இடத்துல நிற்பாங்க, ஆனால் இருந்துக்கிட்டு உங்களை எல்லாத்தையுமே மேலே ஏற்றக்கூடிய எந்த ஒரு ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் உங்களை வந்து என்ன பண்ணியாச்சு லைஃப்பில் வந்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே ஜீவன் வந்து யார்? ஆசிரியர்கள் மட்டும்தான். அவங்க பிள்ளைங்களை பற்றி விட கவலைப்படுறது கிடையாது. அவங்க பிள்ளைங்களை விட்டு காலையில் 8:30 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் யார் கூட இருக்காங்க? உங்க கூட தான் இருக்காங்க. நீங்கள் அனைவரும் தான் எங்களுடைய பிள்ளைகள். ஓகேவா? ஆகவே இன்னைக்கு வந்து லைஃப்ல வந்து முன்னுக்கு வந்துடலாம். அதாவது எந்தவித ஒரு தவறான எண்ணத்துக்கும் போகாம ஆசிரியர் சொல்றதை கேட்டோம்னா லைஃப்ல கண்டிப்பா நம்ம முன்னுக்கு வந்துடலாம். எங்களுடைய நோக்கமே என்ன பண்ணியாச்சு, உங்களை லைஃப்ல முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா சப்ஜெக்டையும் தேர்வுடைய வைக்கணும். அப்படி இல்லாட்டி கூட ஏதாச்சும் ஐடி பாலிடிக்ஸ் சேர்த்து விட்டுலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஒரு மாணவனா சேர்த்து போன ஒரு வாரத்துக்குள்ளார 10 மாணவர்களை ஐடியில சேர்த்து விட்டுருப்போம். வீட்லயே போய் கூட்டு வந்து யாருமே வீட்டுல இருக்கக்கூடாது, அனைத்து மாணவர்களையும் படிச்சு ஏதாவது ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். ஏன்னா அம்மா அப்பா வந்து உங்களை பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் உன் காலம் நீ நிற்கணும். அதே மாணவர் அனைவரும் வந்து கல்வி முக்கியத்துவத்தை தெரிஞ்சு நல்லா படிக்க எல்லாருமே. ஓகேவா? எனக்கும் ஒரு ஆசிரியர் இருந்ததுனால தான் நான் இந்த மேடைக்கு வந்திருக்கோம். ஏன்னா அது மாதிரி உங்களுக்கும் அந்த ஆசிரியர் இருக்கிறதுனால அவங்களை கொண்டாடணும் அப்படிங்கிறது தான். என்ன கொண்டாடலைனாலும் பரவாயில்ல, அவங்கள வந்து கேலி பண்ணவோ அவங்கள இப்போ ஏன்னா இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் மாறிக்கிட்டே இருக்கு. அதனால் ஆசிரியர்கள் அடிக்கிறது, அவங்களை கிண்டல் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அதெல்லாம் இனிமேல் மாற்றிக்கங்க. ஏன்னா ஆசிரியர் இல்லாமல் எந்த ஒரு மாணவனும் முன்னேற்றத்துக்கு வர முடியாதுங்கிறது. திருமதி அழகி அவர்கள். திருமதி குணவதி. திருமதி தேவி அவர்கள். திருமதி நிவேதி அவர்கள். திருமதி கீதா. திரு ஆனந்த் சார். சார் நீ 10 ஆசிரியர்கள் வந்து விடுப்பு எல்லாம் முகூர்த்தமா இருக்கிறதா சார்? அந்த சார் பேருமா சார்? சார் அந்த புவனேஸ்வரி அம்மா சார். ஒரு நல்ல அருமையான ஒரு நல்ல கைத்தட்டலை கொடுங்க. மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதாக்கு அப்புறம் குரு, தெய்வத்தை எங்க வச்சிருக்காங்க? நல்லா தெய்வத்தை வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய ஆசிரியர் வச்சிருக்காங்க. அதை நீங்க மனசுல வச்சுங்க. ஆசிரியர் சொல்றதை கேளுங்க, நல்லபடியா படிங்க. இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அத்தனை ஆசிரியர்களுக்கும் இனிய ஆசிரியர் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.